இது பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பாவோட வண்டி தான். சித்தப்பா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சிக்ஸன் வச்சுருந்தாங்க, அதை மாற்றிட்டு இப்போ யோகா எடுத்துருக்காங்க. சித்தப்பா இது எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? 2024 எடுத்தது. 24 எவ்வளோ ஹவர் ஓட்டியிருக்கீங்க? இப்போ 1200. 1200. மைலேஜ்லாம் எப்படின்னு சித்தப்பா இருக்கு? 800லேருந்து 5 ரேஞ்சு தான் ஆவரேஜ். பர்ஃபார்மன்ஸ்லாம் சித்தப்பா அந்த இன்ஜினோட சிம்சனோட எனக்கு வந்து இது பெட்டராக தெரியுது, நல்லாவும் இருக்கு. ஆமாம். ஒரு ஏக்கர்லாம் ஓட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுவீங்க? ஏக்கர் கணக்கு அப்படின்னா நான் இது வரைக்கும் டைம் கணக்கு தான் ஓட்டியிருக்கிறேன். ரொட்டேவேட்டர் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அந்த ரேஞ்சு வரும் ஒரு ஏக்கருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டும் தான். அதேமாரி மண்ணுக்கு தகுந்த மாரி மாறும். ஒரு சில காடு மண் ஈரமாக இருக்குது அப்படின்னா டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போகும், 1.25 கூட ஆகும். ஆனால் மண் நமக்கு சாஃப்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதில் வந்து டைமிங் வந்து ஒரு 1 மணி நேரம், 1.25 மணி நேரம் அந்த ரேஞ்சிலே முடிக்கலாம். நம்ம சர்வீஸ் மட்டும் கம்பல்சரி 250 to 300 கம்பல்சரி பண்ணிடுவேன். ஏன்னா எந்தளவு நீங்கள் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து மைலேஜ் நல்ல ஒரு மைலேஜ் வரும். அதுலேயே உங்களுக்கு இன்ஜினோட வேரியேஷனும் நல்லா தெரியும், சவுண்ட்லேயும் நல்லா தெரியும். சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஓட்டினீங்க அப்படின்னா மைலேஜ் நல்லாவே வரும் இன்னும். சரிங்க. இப்போ இதுக்கு காம்படிட்டர்னா எந்த வண்டி சொல்லலாம்? எனக்கு இந்த வண்டி ஓட்டிட்டு வேறு எந்த வண்டி ஓட்டினாலும் இதே ஜான் டியர் ஓட்டினாலும் எனக்கு இதோட திருப்தி எனக்கு அது கிடையாது. கம்ஃபர்ட் வரல எனக்கு. ஜான் டியர் கம்ஃபர்ட்டு கிடையாது. அது என்ன ரீசன் தெரியல. அது ஷட்டில் கியர் வந்து இங்கே சைடில் இதில் ஆகிறதுனால எனக்கு வந்து அந்தளவு இதாக தெரியல. ஆனால் எனக்கு இது ஓட்டிட்டு மீது எந்த வண்டி ஓட்டினாலும் ஆமாம். 47ங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கனவு. ஆமாம். அடுத்தது வந்து ஒர்க் மாஸ்டரோட இதுதான் இருக்கு. அதை எடுத்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள நீங்களே ஓட்டிடலாம். இருந்தாலும் அது ஒரு பெரிய கனவா இருக்கு. வாங்கிடலாம். சரி. இப்போ இது எந்த மாதிரி ஃபார்மர்ஸ் இந்த வண்டி சூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஓட்டுறது வாடகைக்குலாம் ஓட்டுறீங்க. ஆமாம். இப்போ வாடகைக்கு ஓட்டுறவங்க இல்லாமல் ஓன் யூஸ்க்கு எடுக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக அந்த மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். எல்லோரும் 4 வீலுங்கிறாங்க. ஆனால் 4 வீல் வந்து வாடகை ஓட்டுறவங்க வந்து 4 வீல் எடுக்கலாம். அதாவது ஓன் யூஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 4 வீல் வந்து தேவையில்லாத ஒரு எல்லோரும் சொல்கிறாங்க, ஒரு இதுக்காக வந்து வண்டி எடுக்க தேவையில்ல. இதுவே போதுமான சொந்த யூஸ்க்கு வந்து 4710 இல்லை -2 இதெல்லாம் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஓன் யூஸ்க்குனா 4 வீல் தேவையே கிடையாது. இதுவே போதுமானது. எப்படி வந்து தைரியமாக வந்து இதை சூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டுமே சிம்சனு, இப்போ யுவாக்டோ. எப்படி ஃபஸ்ட்டு இனிஷியலாக சிம்சன் சூஸ் பண்ணீங்க தைரியமாக? ஏன்னா நம்ம யார்கிட்ட விசாரித்தாலும் எப்படி மகேந்திரா சொல்லியிருப்பாங்க. இல்லை மகேந்திரா எனக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மகேந்திரா ஒரு டவுட்டாக தான் இருந்தது. சரி. ஆனால் மகேந்திரா எடுத்தது ஓட்டினதுக்கப்புறம் மகேந்திரா பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு அது ஆமாம் நியூஹாலந்து அப்படின்னு அந்த ஒரு இது பார்த்ததுலேருந்து வண்டி ஒன்று எடுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனால் முதல்ல வந்து மூலகாட்டில் வந்து கணேஷ் அவங்க தான் வந்து 4710 எடுத்துகிட்டு வந்தாங்க. அது போய் திண்டுக்கல்லில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பழைய சீரீஸ். ஆமாம், பழைய சீரீஸ். அதை எடுத்து வந்து ஓட்டினதுக்கப்புறம் எடுத்தால் இதை தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதே சிம்சன் இன்ஜினா? அதுவும் சிம்சன் இன்ஜின் தான். அதிலேருந்து எனக்கு இது மேலே ஒரு மோகம். அதெல்லாம் மெயினாக என்னோட இது வந்து இந்த ஷட்டில் கியர். ஒரு எல்லாருமே வந்து -2 எடுங்க, 3600 எடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த ஷட்டில் கியர் ஒரே இதுக்காக மட்டும்தான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷட்டில் கியர் போட்டு தந்துட்டாங்க, வேணும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதில் வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வராது இல்லையா, ஷட்டில் கியருங்கும் போது நெட் ஆக்சல் வராது இல்லையா, அது குட்டாக்சல் தான் வரும். குட்டாக்சல் வந்து ஆனால் உழவு நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஆனால் எனக்கு இதுவும் ஓகே
அதுவும் ஓகே தான் தெரியும். என்னோட திருப்தி. ஏன்னா என்னோட டிரைவர் சொல்லுவான், -2 எடுக்கிறதுனா அப்படின்னா அந்த குட்டாக்ஸ் எல்லாம் உழவு அவ்வளோ நல்லா இருக்கு, நீ கலப்பையில் கையே வைக்க தேவையில்ல அப்படின்னு. இதுலேயும் அப்படி தான் ஓட்டுறோம். ஹெச்எம்டிலையும் குட்டாக்ஸ் தான் சேம் அதே கான்செப்ட் தான் ஹெச்எம்டியில் இருக்கும். ஆமாம், ஹெச்எம்டியில் வந்து அந்த அதனால தான் அது இழுவைக்கு பேர் போனதாக இருந்தது. ஆமாம், 59 சரி 45 சரி குட்டாக்ஸில் வந்து உழவு இதாக தான் இருக்கும். அதுவும் செகண்ட்லேயே ஓட்டலாம், ஹை செகண்ட்லேயே ஓட்டலாம். இப்போ இதெல்லாம் நாங்கள் ஓட்டுறது வந்து லோ டாப்பில் தான் நான் ஓட்டுறது. என்னோட இது வந்து லோ டாப்பில் தான் ஓட்டுறேன். ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ ஓட்டின வரைக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா வண்டியில்? கம்ப்ளைண்ட்டுங்கிறது எதுவும் இல்லை கண்ணு. அந்த இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக அந்த மெயின்டைன் அவங்க கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மெயின்டைன் பண்ணாவே ஓவரால்ஸ் வந்து ப்ராப்ளம் வர்றது கிடையாது. நல்லாயிருக்கு. ஆர்டிஎம் காப்பேஜ்லாம் சேர்த்துவா. இப்போ ஒரு சில வண்டிலாம் 12 ஆர்டிஎம் வச்சா 10 ஆர்டிஎம்ல வந்து நிற்கும். இல்லைக்கண்ணா, அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நான் அந்த சிம்சன் இன்ஜினில் எனதும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். வச்சுட்டு நான் மட்டும் ஓட்டுவேன் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து இந்த லிவரில் வந்து அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த லிவரில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக உள்ளார இறங்கிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். ஆனால் என்னோடய இந்த இதில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன வைக்கிறனோ அந்த ஆர்பிஎம் கொஞ்சம் கூட டவுன் ஆகாது, இதாக ஆகாது. கரெக்டாக தான் இதாகிட்டு மெயின்டைன் ஆகிட்டுமா தவிர கொஞ்சம் கூட இதாகாது. அவங்க அதில் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த லிவரில் ஏதோ பிரச்சனை, லிவரில் பிரச்சனை இருக்கும். இப்போ சின்ன சின்ன வயலில் கட்டிங்ஸ்லாம் எப்படிங்க சேர்த்துப்பா? ஈஸியாக வளைஞ்சிருதா? ஸோ இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது சின்ன வயல் தான் கண்ணு. அதாவது நம்ம பின்னாடி கலைப்பையோட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று ஒரு பக்கம் கை மேலே ஏற்றி கீழே இறக்கியோ இல்லை சைடு செயின் கரெக்டாக வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த திரும்புறது கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இது தேவையே இல்லை. சின்ன வயலாக இருந்தாலும் எவ்வளோ வயலாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் திருப்ப பிடிக்கிறதுக்கெலாம். ஸ்டேரிங் இது சிங்கிள் பம்பா டபுள் பம்பா இருக்குமா? எதுக்குன்னா சிங்கிள் தான் இருக்கலாம். ஆனால் ஸ்மூத்தாக இருக்குது. இதே சிங்கிள் பம்பு இதுவே ஓகே தான். இது மெயின்டெனன்ஸும் கம்மியாக வந்துடும் சிங்கிள் பம்புனா. ஆமாம். இது வரைக்கும் ரேடியேட்டர் தண்ணி வண்டி எடுத்ததுன்றது இன்னும் தண்ணி ரேடியேட்டர் இது வரைக்கும் தண்ணி நான் மாற்றதே கிடையாது. அதேவா அப்போ என்ன வந்ததோ அதுதான் அந்த தண்ணி தான் இது வரைக்கும் இன்னும் நான் தண்ணி ஊற்றவே கிடையாது ரேடியேட்டரில். ஹீட்டிங் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இப்போ இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 20 நாள்லேயே நான் ஒரு 100 மணி நேரம் ஓட்டியிருக்கிறேன். 20 நாளில் 100? ஆமாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் கூட அந்த தண்ணி குறைஞ்சதோ இது எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது. அடுத்த தடவை ஓட்டின வரைக்கும் எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு இது மெயினாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது? ரொட்டேட்டருக்கும் 5 கிழக்குமே என்னோட இதை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டர் 5 கிழக்கு இதுக்குமே டிப்பருக்குமே நல்லா தான் இருக்கணும். ரோட் ரன்னிங்க்கு அருமையாக நல்லாவே இருக்கும். எவ்வளோ அதெல்லாம் எதுக்குண்ணா ரோட் ரன்னிங்கு எவ்வளோ ஸ்பீடு போகும்? 40 35 to 40 அந்த ரேஞ்சு தான். அதான் ரோட் ரன்னிங்லாம் டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 4 அந்த ரேஞ்சு தான். கிலோமீட்டருக்கு 4ங்களா? ஆமாம். 1 கிலோமீட்டர் கணக்கு கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு மணிக்கணக்கு. ஆமாம் 4. எங்கே எடுத்தீங்க வண்டி? இது கள்ளக்குறிச்சி பிஆர் டிராக்டர். அங்கே சர்வீஸு எப்படிங்க சேர்த்துப்பா? அப்ரோச்லாம் எப்படி? அப்ரோச்லாம் நல்லாவே இருந்தது தானே. ஃபஸ்ட் டைம் எனக்கும் டீலருக்குமே கொஞ்சம் சின்ன மன வருத்தங்கள். அப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனைகள் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தார். அந்த வண்டி எடுக்கிறப்ப ஒரு சின்ன மன வருத்தங்கள் வந்தது. அப்புறம் அதிலிருந்து அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் இதாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயங்கள் வந்து காம்பரேஷன் பண்ணாங்க. அதனால தான் 2வது வண்டி எடுத்துட்டீங்களோ அவர்கிட்டயே? அப்படின்னு கிடையாது. வண்டி அந்த டீசல் மெயினாக அந்த வண்டியில் அதிகம் போச்சு. சிம்சன் இந்தியில் அதிகம் போச்சு. அது என்னால் இது பண்ணவே மெயின்டைனே பண்ண முடியல. ஆனால் அப்போ அந்த வண்டி இருக்கப்போ எனக்கு ஓட்டங்கள் வந்து அதிகம். அப்போ கணக்கு போகும்போது ஒரு மாதத்துக்கு டியூ காசே கட்டிடலாம் மாட்டேது. அது டீசல் போகணும்.
அதனாலேயே மெயினாக மாற்றினது காரணம் தான். டீசல் மெயினாக போகுது அப்படின்னு. ஓகே, அப்போ இப்போ இவோகா எடுக்க ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் ரொம்பவே நல்லாவே ஹாப்பி. ஒரு 10 மணி நேரம்லாம் ஓட்டுவீங்க இப்படியும் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு? ஆமாம் கண்ணு. உடம்பு எப்படிங்க சித்தப்பா இருக்கும்? சீட்டிங் கம்ஃபர்ட்டு இல்லை, அந்த இதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுலேயாவது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த இதில் வந்து அந்த இது கூட கிடையாது. நல்லாவே இருக்குது. எந்த ஒரு வலியோ கைகால் வலியோ அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த தடவைலாம் நல்லாவே வண்டி நிறுத்தாமையே ஓட்டியிருக்கிறேன். வண்டி வந்ததுக்கப்புறமே இப்போ இந்த வருஷம் தான் கொஞ்சம் பிடிச்சி ஓட்டினதில் எனக்கு கொஞ்சம் கூட அந்த இதுவே தெரியல. உடம்பு வலியோ அந்த இதுவோ எதுவுமே கிடையாது. ட்ரெயினர் ஓட்டெல்லாம் ஓட்டும் போது ஃப்ரண்ட் லிஃப்டிங்லாம் ஏதாவது இருக்காங்க? எதுக்கு என்ன ட்ரெயினர் ஓட்டும் போதே ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஏதாவது இருக்கா? அந்த இது வரைக்கும் அந்த 47 10லையும் சரி இதுலேயும் சரி அந்த முன்னாடி வண்டி தூக்குது போகுது அப்படிங்கிற பிரச்சனை வந்ததே இல்லை. ரொம்ப மேடாக இருக்குது அப்படின்னா லோ தேடு போட்டு நான் வந்துட்டு வண்டி மூவ் பண்ணேன்னா அது மட்டும் எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் வண்டி வந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர எங்கேயும் பறிச்சதோ இது வரைக்கும் நம்ம இது பண்ணுறது அந்த பிரச்சனையே வந்தது கிடையாது. தூக்குற வேலையே கிடையாது. சரிங்கப்பா, இவ்வளோ டீட்டெயில் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே கண்ணு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.